வரும் மத்திய பட்ஜெட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை குறித்து தற்போது பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தின் புதிய உந்து சக்தியாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவெடுத்துள்ளன. கடந்த 2016 வெறும் 450 இருந்த ஸ்டார்ட் அப்களின் எண்ணிக்கை தற்போது 2 லட்சத்தை தாண்டி இந்தியாவை உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் நாடாக மாற்றியுள்ளது. கல்வி, சுகாதாரம், பண பரிவர்த்தனை, இ-காமர்ஸ் என பல தளங்களில் இந்தியாவை டிஜிட்டல் மயமாக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலம் 15 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். விண்வெளி, கடல்சார் ஆய்வு என புதிய தளங்களிலும் ஸ்டார்ட் அப்கள் கால் பதித்து வருகின்றன. 2030க்குள் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இவற்றின் பங்களிப்பு 5 விழுக்காடு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச பொருளாதார மந்தநிலையால் முதலீட்டு தட்டுப்பாடு, லாபம் ஈட்டுவதில் சிக்கல் மற்றும் புதிய தரவு பாதுகாப்பு சட்டங்களால் ஏற்படும் கூடுதல் செலவுகள் ஸ்டார்ட் அப்களுக்கு பெரும் சவாலாக உள்ளன. இந்நிலையில் ஸ்டார்ட் அப்களை வளர்த்தெடுக்க தனி நிதி கட்டமைப்பை உருவாக்கி அரசே நேரடியாக முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்கிறார் ஈபோபே நிறுவனர் மோகன். லாஸ்ட் 2 to 3 years வந்துட்டு இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் இந்தியாவுக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க, பேஸ்ட் ஆன் தேர் கண்ட்ரியோடைய எக்கனாமியை பொறுத்து. ஓகே, ஸோ அதனால் இப்போ இங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் இருக்கிற ஃபண்ட்ஸை வச்சு எப்படி லாங் ரன்னுக்கு அவங்க கம்பெனி நடத்துகிறதா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷனாக நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னா, இப்போ மத்திய அரசு அவங்களுடைய பட்ஜெட்டில் இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது ஃபாரின் ஃபண்டு கூட சேர்ந்து நம்ம கவர்மெண்ட்டும் அவங்க ஃபண்டு கொடுத்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா க்ரியேட் பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனையை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நிறையா கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே நிறையா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ரொம்ப ஹெவியாக நல்ல க்ரோ ஆகிற ஸ்டார்ட் அப்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கவர்மெண்ட்ஸ் இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனையை நம்மளால் சால்வ் பண்ண முடியும்.